வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இடம்பெறவில்லை. புதுச்சேரி அரசியலில் சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசி கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசிடம் கோரிக்கை வைத்து தொகுதியில் அரிசி உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதன்படி தொகுதி முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர் சந்தை, லாஸ்பேட்டை, அரசு குடியிருப்பு பகுதிகளில் மக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என்றும் அதில் உறுதியாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் திலாசுப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2 கிலோ சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவா, மைதா தலா அரை கிலோ என 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். 3.46 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியையொட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாயும் விரைவில் வழங்கப்படும். ஆதிதிராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணிக்கான தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆளுங்கட்சியை குறை சொல்வதுதான் நாராயணசாமியின் வேலை. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டால் தெரியும். இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் எடுக்கிறார். இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அடுத்தபடியா இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லா தொகுதியிலும் அந்த அரிசி சென்று கொண்டு கோதுமை 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட இருக்கின்றது. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக
2 கோதுமையும் வழங்கப்படும். நம்முடைய 2000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். அடுத்து கட்டிட தொழிலாளருக்கான 6000 ரூபாய் தொகை, தீபாவளி பண்டிகை தொகை அவர்களுக்கு விரைவில் வங்கியில் செலுத்தப்படும். இவ்வாறு எங்களுடைய அரசு அனைத்து தர மக்களுக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான துணிக்கான பணமும் விரைவில் அவருடைய வங்கி கணக்கில் சென்றது. கொம்பாக்கத்தை சேர்ந்த 66 குடும்பங்களுக்கு இலவச மனை பட்டாவினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட செங்கேணி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு, கொம்பாக்கம், வில்லியனூர் மெயின் ரோட், சிமன் களம், ஒட்டாம்பாளையம் மற்றும் செட்டிக்களம் சாலைகளில் வசிக்கும் 66 ஏழை குடும்பங்களுக்கு அரசின் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி நீண்ட வருடங்களாக வழங்கப்படாமல் இருந்த இலவச வீட்டுமனை பட்டாவை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை பதிவேடுகள் துறை தாசில்தார் சந்தோஷ், வருவாய் ஆய்வாளர் பழனியம்மாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர். தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இல்லாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. புதுவை மாநில நிர்வாகியாக துணைநிலை ஆளுநர் உள்ளார். எனவே அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடன் துணைநிலை ஆளுநரின் புகைப்படமும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி பரிசு தொகுப்பு அடங்கிய பை மற்றும் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகைப்படம் இடம்பெறவில்லை. அதில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளது. அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே சில நேரங்களில் மோதல் போக்கு ஏற்படுகிறது. இந்த சூழலில் தற்போது தீபாவளி பரிசு தொகுப்பில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இல்லாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் பொழுது பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் ஒலி மற்றும் காற்றின் மாசுபாடு கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குடும்பம் சார்பில் ஏர் மானிட்டர் இயந்திரங்களை பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பட்டாசு விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. தீபாவளிக்கு நகர மற்றும் கிராமப்புறங்களில் அதிக அளவு பட்டாசுகள் வெடிப்பதால் காற்றில் நச்சுப் பொருட்கள் கலந்து காற்று மாசு ஏற்படுகிறது. பட்டாசு வெடிக்கும் போது வெளியாகும் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற அமிலங்கள் அதிக அளவில் வெளியேறி காற்று மாசுபடுவதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் தீபாவளிக்கு முன்னர் 7 நாட்களும் தீபாவளிக்கு பின்னர் 7 நாட்கள் என 14 நாட்கள் காற்றின் தன்மையை கண்டறியும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை, இடையார்பாளையம் மற்றும் காரைக்கால், கோவில்பத்து ஆகிய 3 இடங்களில் காற்று மாசுபாட்டை அறியும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டன. இதன் மூலம் 10 மைக்ரான் குறைவாக உள்ள வேதி பொருட்கள் காற்றில் கலப்பதை கண்டறிய முடியும். இதுகுறித்து இளநிலை அறிவியல் உதவியாளர் தமிழரசன் கூறுகையில், புதுச்சேரியில் பட்டாசு வெடிப்பதற்கு நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் நெறிமுறையை அறிவித்துள்ளது. நீதிமன்றம் அறிவித்த நேரத்தை விட அதிக அளவு பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படும் மின் துகள்களின் அளவு, நச்சு பொருட்கள் அதிக அளவில் வெளியேறுவதால் காற்று மற்றும் ஒளி மாசுபடுகிறது. இதனை கண்டறிந்து தீபாவளி முடிந்த பின்னர் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு காற்றின் மாசு குறித்து அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றார். புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் சார்பாக தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படும் மாசு பற்றிய ஆய்வு.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுக்கு பேர் வந்து ஆர்டிஎஸ் சொல்லுவோம். நுண்துகள்கள் 10 மைக்ரான் கீழே இருக்கிறத வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம், இந்த மெஷினில் கண்டுபிடிக்கலாம். அதே போல் இது இந்த கருவி என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றில் வந்து அதிகமாக கலந்து இருக்கிற வாயுக்கள்லாம் முக்கியமானது சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன். அது வந்து சாதாரண நாளில் எப்படி இருக்குது, தீபாவளி அன்று பட்டாசுலாம் வெடிக்க மட்டும் அந்த வான வெடிக்க அதெல்லாம் அதனால வந்து எவ்வளோ அளவு வருது என்றதை கண்டுபிடிக்கிறது இந்த கருவி. இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன். புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிராம பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பண்டிகையை கொண்டாட அதிக அளவு மக்கள் புதுச்சேரி நோக்கி வருகை தந்து வருகின்றனர். அதேபோன்று கிராம பகுதியில் இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகர பகுதிக்கு அதிகம் அளவு பொதுமக்கள் வருவதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கதிர்காமம் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி காரானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் மது குடித்துக் கொண்டே வாலிபரை கத்தியால் வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் மாரிமுத்து நாடார் வீதியை சேர்ந்தவர் குணசேகரன் மகன் 21 வயதான மணிவேலன். இவர் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இவரும் இவரது நண்பர்களுமான பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த மகேஷ் மற்றும் அருளரசன் ஆகியோருடன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த அரவிந்த், அவரது கூட்டாளிகளான மணி, சிவா, ராஜி மற்றும் சிலர் அந்த பகுதிக்கு வந்தனர். அப்போது 2 தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அரவிந்த் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிவேலனை வெட்ட முயன்றார். அதனை கண்டதும் அவர் நண்பர்கள் அருளரசன் மற்றும் முகேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அப்போது அங்கிருந்த மணிவேலனின் தலை, 2 கைகள், இடது கால், தொடை ஆகிய இடங்களில் அரவிந்த் பலமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மணிவேலனை அவரது நண்பர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் மணிவேலன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உதவி காவல் ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளி அரவிந்த் மற்றும் அவரது நண்பர்களான மணி, சிவா, ராஜு உள்ளிட்ட கும்பல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் தவளக்குப்பம் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகே ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயற்சித்தனர். அவர்கள் 3 பேரை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மணிவேலனை கத்தியால் வெட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என தெரிய வந்தது. அதில் பெரியகாட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி 21 வயதான ராகுல்சன், முருகர் கோவில் வீதியை சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி 30 வயதான ஜீவா மற்றும் 16 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராகுல்சன், ஜீவா ஆகிய 2 பேர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 16 வயது சிறுவன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள கண்காணிப்பு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்தனர். நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீட்டு மனைப்பட்டா வழங்கி வீடு கட்டி தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி அளித்துள்ளார். புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பத்தில் 25க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக எந்த வசதியும் இன்றி தார்பாரில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை முறையிட்டனர். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி
ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ மக்கள் கைகூப்பி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் 14வது வார்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இலவச மளிகை தொகுப்பினை 14வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் சுகுமார் வழங்கினார். கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் 14வது வார்டில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச மளிகை தொகுப்பினை இல்லந்தோறும் தேடி சென்று 14வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் சுகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வார்டு நிர்வாகிகள், திமுக ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினர்களாக சேர்த்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவின் 54வது உதயநாள் விழா உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுகவில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டதாக நாராயணசாமி போன்ற திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அதனை நம்பி அதிமுக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு செல்லலாமா, இந்த கட்சிக்கு செல்லலாமா என்று அலைந்து திரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவிற்கு தொண்டன் தேவையில்லை, உண்மையான விசுவாசிதான் தேவை என்று எம்ஜிஆர் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன், அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுகவும் தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சிகள். இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ், திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன், வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்திலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் 90,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளையின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் லக்ஷ்மணன் தலைமையில் பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எதிர்வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளையின் சார்பிலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான லக்ஷ்மணன் ஏற்பாட்டில் கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நடேசன், தனஞ்செழியன், மாயவன், செல்வராஜ், மணப்பட்டு சேகர், சுள்ளியாங்குப்பம் பழனி, கொரவள்ளிமேடு ராஜி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் காட்டுக்குப்பம் முருகன், அன்பு, செந்தில்குமார், தினேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வு பாகூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அனைவருக்கும் பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை பொதுக்குழு உறுப்பினர் லக்ஷ்மணன் தெரிவித்து வருகிறார். அவருடன் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் உடனிருந்தனர். மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பங்களுக்கு
தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கழுதூர் கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது மின்னல் தாக்கியதில் 4 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் உடனடியாக சென்னையிலிருந்து விரைந்து வந்து திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்வையிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி.வே. கணேசன் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் ஈமச்சடங்கிற்காக தலா 50,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த சோக நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார், காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அமைச்சருடன் உடனிருந்தனர். திண்டிவனத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தமிழகம் தலைநகர தமிழனின் பயணம் வெற்றி அடையவும் மற்றும் பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாஜக நிர்வாகிகள் கொண்டாடினர். பிரச்சார பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிவு மாநில செயலாளர் தினேஷ்குமார், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் RRK செந்தில், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா, இளைஞரணி மாவட்ட தலைவர் TNK பிரபு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜா, விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜா, IT மாவட்ட அமைப்பாளர் செந்தில் விநாயகம், வர்த்தக பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜசேகர், அமைப்புசாரா பிரிவு மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், பட்டியல் அணி முன்னாள் மாவட்ட தலைவர் நாகபாஷம், முன்னாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், முன்னாள் பட்டியல் அணி பொதுச் செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் திண்டிவனம் நகர துணைத் தலைவர் தரணி, பிரச்சார பிரிவு மண்டல தலைவர் முரளி, சுதாகர், ஏகா, விஜய் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மரக்காணம் புதுவை சாலையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரக்காணம் பேரூராட்சியில் மரக்காணம் புதுவை சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம், புளியமரம், நாவல், காட்டு வாழை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் உள்ளன. இப்பகுதியில் மட்டும்தான் பழமை வாய்ந்த மரங்கள் இன்றளவும் உள்ளன. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று முதல் பரவலான கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சில நேரங்களில் பலத்த காற்றும் வீசுகிறது. இதன் காரணமாக மரக்காணம் புதுவை சாலையில் உள்ள கல்லறை எதிரில் இருந்த சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரம் வேரோடு சாலையில் சாய்ந்தது. இந்த ஆலமரம் சாய்ந்த இடத்தின் அருகில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி அமைந்துள்ளது. இந்த மரம் விழுந்ததில் தனியார் தங்கும் விடுதியின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தகர செட்டுகள் பாதிக்கப்பட்டன. மேலும் இந்த செட்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களும் சேதமடைந்தன. இதுபோல் மின் கம்பிகளும் அறுந்து சேதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தீனதயாளன், நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் சங்கர் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், தீயணைப்புத்துறை வீரர்கள், பேரூராட்சி மன்ற ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து JCB இயந்திரம் மூலம் சாலையில் விழுந்து கிடந்த ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். இந்த ஆலமரம் சாலையின் நடுவில் விழுந்ததால் மரக்காணம் புதுவை சாலையில் சென்ற வாகனங்கள் கல்லறை சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தீவனூர், நடுவனந்தல், மேல் பேரடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ ஞானக்கூத்தர் மடலாயத்தில் ஸ்ரீ சுரேந்திரநாத் சிவபிரகாச சுவாமி ஞானக்கூத்தர் மடலாயத்தில் மண்டல அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சிவபிரகாச சுவாமிகள் அனுகிரகத்துடன் ஞானக்கூத்தர் அருளுடன் ஸ்ரீ சுரேந்திரநாத் சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகளுக்கு மண்டல அபிஷேகமும் நைவேத்திய அபிஷேகம், ஆச்சாரிய அபிஷேகம், விசேஷமாக வடலூர் வள்ளலார் அவர்களுடைய ஆசியோடும் ஞானக்கூத்தருடைய ஆசியோடும் இந்த விழா சீரும் சிறப்புடனும் நடைபெற்றது. துறையூர் ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை, மேகண்ட சந்தானம்,
திருத்துறையூர் ஆதீனம் ஸ்ரீகுமார் தேவர் மடத்தை ஆதி இனத்தை சேர்ந்த ஞானக்கூத்தர் மடாலயம் விசேஷமாக இந்த மடத்தில் பூஜை செய்ய விசேஷமாக நடைபெற்றது. இதில் பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் ஜெயராமன், செயலாளர் தண்டபாணி, பொருளாளர் செல்வ சுப்பிரமணியன் உள்ளிட்ட பார்கவகுல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்தும் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாவட்ட பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன் வழங்கினார். இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்வபெருமாள், விஜயகுமார், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, ரூபன்ராஜ், ஜெயஸ்ரீ, தினேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இடம்பெறவில்லை. புதுச்சேரி அரசியலில் சர்ச்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.